ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். அவுட்டோரில் வந்திருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஃப்கோர்ஸ் சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒன்று வேணால் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருந்தால் எடுத்திருக்கோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்கி கீர்த்தி அப்படிங்கிற சேனல்லேருந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஸ்டினாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, பட் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரீவியஸ் Q&Aல நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பர்டிகுலராக ஒருத்தங்க கேட்டிருந்த கொஸ்டினுக்கு. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாட்ச் ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி 365 நாளுக்குள்ளே வரணும்னு இருக்கு இல்லையா, அது வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து ரீச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எவ்ரி இயர் ரீச் பண்ணலனாலுமே லைக் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெருசாக எந்த சேனலுக்கும் இது வரைக்கும் வந்த மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது ஒன்று, மான்சேஷன் வந்து இந்த மாதிரி டிசேபிள் செய்யப்படுது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ காரணமாக கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னா அதை வந்து ஷோ பண்ணோம். அதை ரீச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ரெண்டாவது ஆப்ஷனாக அதை ஷோ பண்ணும். ஃபஸ்ட்டு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது ரீச் பண்ணுங்கன்னு சொல்லும். இது ஒன்று. இப்படி இல்லைனா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மாதம் இல்லை அதுக்கும் மேலே ஆக்டிவில் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் கூட பண்ணல அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனல் வந்து மான்சேஷன் அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து ரிமூவ் செய்யப்படுறதுக்கு யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் சொல்லியிருந்தோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. அந்த மாதிரி ரீச் பண்ணாமல் வந்து எனக்கு வந்து மான்சேஷன் வந்து கேன்சல் ஆகிருச்சு, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பெருசாக இந்த இஷ்யூ வரவே போகிறதில்ல. ஆக்டிவாக இருக்கணும், அது எப்போவுமே முக்கியமானது. ஸோ அதை தவிர பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 365 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணியே ஆகணும் எவ்ரி இயர் அப்படிங்கமான விஷயங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அந்த ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் விக்கி கீர்த்தி அப்படிங்கிற சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு 365 நாளில் பார்க்கும்போது 376 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 4000 விட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ந்திரு மனமே அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஹாய் ப்ரோ, 30 செகண்டுக்கு மேலே இருக்கிற ஷார்ட்ஸுக்கு வந்து வாட்ச் டைம் ஆட் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூ இருக்கோ, அதாவது 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் மேக் பண்ணாமல் பிலோவாக மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட்ஸில் என்ன இஷ்யூ இருக்கோ அதே மாதிரி தான் 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் கூட. நீங்கள் ஓவரால் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே வாட்ச் ஹவர்ஸ்க்கு அது ஷூட்டபிளானது கிடையாது. ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஷார்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நார்மல் லாங்கர் கண்டென்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரிலாம் ப்ளே ஆனது, பட் இப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ஸ்பீட் அண்ட் ஷார்ட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி போனதால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு மேலே பண்ணுறப்போ அது வந்து ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் நார்மல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகிறதில்ல, அதுவும் ஷார்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதில் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகாது. நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள கண்டென்ட்டை பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ ஆகாஷ் SKKD அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, எனக்கு இன்னும் அப்ளை ஆப்ஷன் வந்து இல்லை ப்ரோ, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ளை ஆப்ஷன் கண்டிப்பாக ஷோ பண்ணுங்கள். அது எதில் ஷோ பண்ணும்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து மான்சேஷன் பேஜில் வந்து ரீச் பண்ணிட்டீங்க எல்லா க்ரைட்டேரியாவும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அனலிட்டிக்ஸ் பேஜில் வந்து செக் பண்ணுறீங்க, YT ஸ்டுடியோ ஆப்போ இல்லைனா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லையோ வந்து அனலிட்டிக்ஸை செக் பண்ணிங்கன்னா அதில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண அண்ட் வந்து ப்ரைவேட் பண்ண அன்லிஸ்டட் பண்ண, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். பட் நம்ம வந்து மான்சேஷன் பேஜ் செக் பண்ணோம்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தான் ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இஷ்யூ வந்து இருக்கும். எப்போவுமே மான்சேஷன் பேஜை செக் பண்ணுங்கள், அதில் ரீச் பண்ணிட்டா நீங்கள் தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளைக்கான ஆப்ஷனும் அதை ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பவிக்கி, இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ பாவிக்கி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ பாவிக்கி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, ஹாய் ப்ரோ, $100 எவ்வளோ மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணணும் ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சில இடங்களில் மான்சேஷன்லாம் ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கூட டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம வந்து ஒன்ஸ் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு வச்சுட்டோம், US tax info வரைக்கும் ஆட்சன்ஸ் பேஜ்லேயும் வந்து எல்லா
எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டோம். ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு, பின் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு, யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோலாம் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருக்குது பக்காவா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது நீங்கள் $100 எப்போ வேணாலும் ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் $5 ரீச் பண்ணாலும் சரி, இல்லைனா $10 ரீச் பண்ணாலும் சரி, 50 ரீச் பண்ணாலும் சரி, நீங்கள் ரீச் பண்ணும்போது ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் AdSense அக்கௌண்ட்டில். ஒன்ஸ் $100 அது ஆகும்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதை தவிர நீங்கள் வந்து பெருசாக அதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது பெருசாக வந்து இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு $100 வந்து ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா QT Pay அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. லைவ் போட்டால் நம்ம சேனலுக்கு என்ன யூஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லைவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கண்டென்ட் டைப்புங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணால் அது இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேருது. லைக் வந்து ஒரு ஃபியூ செகண்டுக்கு நீங்கள் மேக் பண்ணி போடுற ஷார்ட்ஸ் மூலிமா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய டாபிக் பிடிச்ச ஆடியன்ஸ் வராங்களோ அவங்கள வந்து சென்றடையுதோ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். லைக் நம்மளை தெரியாத நிறைய பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட இன்னும் க்ளோஸராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவை டிபெண்ட் பண்ணியே கூட சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேமிங் க்ரியேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைவும் ஒரு மேஜரான டூலாக ப்ளே பண்ணுது ஒவ்வொரு சேனல்லையும். ஸோ லைவில் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது, அதையும் மறந்துட வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஓரளவுக்கு இருக்கும். லாங் ஃபார்ம் கண்டென்ட் நம்ம நார்மலாக மேக் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். பட் லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவும் இருக்கும். அதே சமயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், அடுத்து ஜாயின் மெம்பர்ஷிப், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் ஏர்னிங்ஸ்க்கான வேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது லைவை பொறுத்த வரைக்கும். ஸோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸ்ட்ரா ரீச் அண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கலாம். ஸோ ஆடியன்ஸ் கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால கட்டாயம் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் டைப் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பட் அதை வந்து ட்ரை பண்ணும்போது இன்னும் தெரியாத நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தெரியப்படுத்துறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கலாம். அது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கண்டென்ட் சின்னதாக நம்மளுடைய குயிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு லாங் கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டான வேலாம் இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கலாம், சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கவும் செய்யலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் Q&A எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லையும் கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் டெலி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மேலே வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.